சில்லறையா கொடுங்கடா, ஏமாத்திராதீங்கடா. ஆமா, நாட்டுக்கு நீயே பாக்கி. வந்துருவானுங்களே, 5 பைசா ஜோபில ஓடுன்னு சீட்டாட வந்துருவானுங்க. கையை கழுவிட்டு போறா கேட்டடி. வச்சிர இன்ஸ்பெக்டர் தங்கச்சி, அதனால வீணா வச்சுக்காத. ஏற்கனவே உனக்கும் அவருக்கும் தகராறு. அதெல்லாம் தொழில். அவ்வளவு தைரியம் இருந்தா அவகிட்ட போய் பேச பார்க்கலாம். பேசணும் அவ்வளவுதானே. பாத்துடா. மேல வந்து விழுறே, கண்ணு தெரியல. ஆமாங்க, எனக்கு கண்ணு தெரியாதுங்க. ஐம் சாரி, தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்லைங்க, நான் குருடன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? டேய் பேசிட்டான்டா. என் கை பிடிச்சுக்குங்க. அதெல்லாம் வேணுங்க. இல்ல பரவாயில்ல. அடப்பாவி, கைய பிடிச்சிட்டான்டா. உங்களுக்கு எங்க போகணும்? படகு துறைக்கு. நான் கூட்டிட்டு போறேன். வேணுங்க. இல்ல வாங்க. கட்டி பிடிக்கிறானே, கொடுத்து வச்சோண்டா. உடம்பு பூரா மச்சண்டா அவனுக்கு. அதனாலதான் அவன் கருப்பா இருக்கா. நான் அடுத்து வச்சிரு, காட்டுல மழை. நாளைக்கு வரும்போது மறக்காம இதுக்கு காசு கொண்டா. இவ்வளவு தூரம் உதவி செஞ்ச உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜோதி. என் பேர் செல்வம். யோ செல்வம், யார் அது? என்ன பண்ற? யாரோ கூப்பிடுறாங்க. அது 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 எங்க சொந்தக்கார பொண்ணுங்க. இனிமே நான் போயிடுவேன், நீங்க போங்க. இல்ல பரவாயில்ல, அது வரைக்கும் கொண்டு வந்து. இல்லங்க, நான் போயிடுவேங்க, போயிடுவேன். பாத்து போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னையா கைய பிடிச்சு இழுத்துட்டு வரா? பேசணும், வாயை திறந்து கொன்னுடுவேன். பாத்தீங்களா எப்படி அடிச்சேன் கேட்ட? 1/2 கிலோ போடு. ஏய், பாத்தியா எவ்வளவு குறையுதுன்னு? பைய காமிங்கம்மா. எவ்வளோ? 2000 ரூபா. அதெல்லாம் கிடையாது, 2 ரூபாய் தான் தருவேன். 2 ரூபாய் தாங்கம்மா. இந்தா வச்சுக்க. நீங்க கொடுமா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, கொடுமாண்ணா. வா. வந்துட்டாளுங்க வக்காலத்து வாங்குறது, நம்ம பழப்புல மண்ணை போடுறது. இந்த ஊர் பொம்பளைங்களே இப்படித்தாங்க, ரொம்ப மோசம். என்ன தவிர. செல்வனுக்கு சொந்தம் தானே? சொந்தம்னு ஒண்ணும் இல்ல. அவருக்கு பெருவிலேந்தே கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதா? யாருக்கு? செல்வத்துக்கா? நான் தான் அது தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். அடப்பாவி, நேத்து உங்ககிட்ட குருடன்னு சொல்லி நடிச்சுதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே. சொன்னா புரியாது, வாங்க காட்டுறேன். வண்டினா வண்டி இது, வடக்கு போற வண்டி இது, வண்டிக்கார பொண்டாட்டிக்கு ஒரு காலு நொண்டி இது. அப்படி போடு. திருப்பி போட்டு வாங்க. என்ற கர்த்தாவே, லோகத்தில் சத்தியம் பறையறதுக்கு ஜார்ஜ் குட்டியை தவிர வேற ஆள படைக்கலையோ? ஜார்ஜ் குட்டி, நான் ஒருத்தன் இருக்கேன்ல, என்ன கொஞ்சம் கவனிக்க சொல்லு. ஓ, தலைவர் ஆனும் என்ன முடிவு எவ்வளவு வரும்? எடோ பைசா விட மறந்து போயா சவட்டி கடை போய்க்கோ. என்ன சேட்டா? தலைவரை கவனி. அவரா தலைவர்? பின்ன அந்த தலைவர் ஆனும் போட. சேர நாட்டு சுறாமீன் புட்டு, சோழ நாட்டு கோழித்தலை குருமா, பாண்டி நாட்டு ஆட்டுக்கறி பிரியாணி, கோட்டானா என்ன இருக்கு தலைவரே? அவன் என்னடானா சேட்டான சாத்தான எழுதிருக்கா, நீ என்னடானா காரைய கோட்டான்னு பாருகிற. எந்த சிக்காடுத? நீ மட்டும் என்ன யோக்கிய மாதிரி பேசுற? கோழிக்கறின்னு சொல்லிட்டு எலிக்கறிய போடுற, காடைக்கறின்னு சொல்லிட்டு காக்கா கறிய போடுற, ஆட்டுக்கறின்னு சொல்லிட்டு நாய்க்கறிய போறியா? எடோ என்ற குஞ்சு மாவனே, என்ற பொண்ணு மாவனே, கோவிச்சு காட்டடா. போன வாரம் காடைக்கறின்னு காக்கா கறி போட்ட, அத முனுசாமி கவுண்டர் தின்னுட்டு கூரை மேல ஏறி குந்திக்கிட்டு கான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இது தெரியுமா உனக்கு? இன்னைக்கு முதல்
இன்னைக்கு 4 ரூபாய் இன்கிரிமெண்ட். ஜார்ஜ் குட்டி, உங்க ஹோட்டல் ஆட்டுக்கறி பிரியாணி A1. நின்ற சந்தோஷம் எந்த சந்தோஷம் இல்ல. போ എന്റെ ഭാര്യയാണാക്കും. എന്റെ പങ്കജം ഞാൻ വരട്ടെ. இது வந்துட்டேக்கா. പോ പോ. നിന്റെ നേരം എന്റെ നേരം. ഞാൻ ഇവിടെ കുത്തുക്കല്ലാട്ടം നിൽക്കുമ്പോൾ ആ ചിന്ന പയ്യനെ വിളിക്കുന്നു. எனக்கு உடம்புல தெம்பில்லை, எனக்கு உடம்புல சக்தி இல்லை. என்ன ஜார்ஜ் குட்டி, நீ தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன சமாச்சாரம்? ஓ மொல்லியார். மொல்லியார் இல்லையா, முதலியாரியா? അതെ, നിങ്ങൾ ന്യായം പറയും. ഏതോ നോക്ക ലക്ഷണമായി ഇരിക്കാണെങ്കിൽ പരിതാപപ്പെട്ട് താലി കെട്ടിച്ചു. 8 വർഷമാകിയും കിട്ട നെരുങ്ങാൻ പാടില്ലേ. ഞാൻ എന്താ തപ്പ് செஞ்சு? வாய் கூசாம என்ன தப்பு பண்ணினேன்னு சொல்றேளே, உங்களுக்கு பொய்ய தவிர வேற எதுவும் பேச தெரியாதா? எதடி பொய்ன்னு പറഞ്ഞു? தலையில உச்சி குடுமி வச்சுண்டு, தோள்ல பூடுல மாட்டிண்டு, இடுப்புல பஞ்சகச்ச கட்டிண்டு, விவரம் தெரிஞ்ச ஐயர் மாதிரி டிராக்டர்ல வந்து எங்க அப்பாவை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேளே, அது பொய் இல்லையா? இப்ப எங்க போச்சு அந்த பூணூல்? അവൻ 1000 കള്ളം പറഞ്ഞ് കല്യാണം കെട്ടു. ഞാൻ എന്തടി 2-3 കപ്സാണ് വിട്ടു. ആനതായി പോയി. ഇനിയെങ്കിലും നടന്നത് മറന്ന് എന്റെ കൂടെ സാമ്പത്തിക ഉറവ് വച്ചുകോടി. இன்னும் 10 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பங்கஜம் உங்ககிட்ட அந்த மாதிரி உறவு வச்சுக்க மாட்டா. இது சத்தியம் சத்தியம். சேலஞ்ச். இன்னும் 3 മാസത്തിൽ உன்னை 6 மாச கர்ப்பிணி ஆக்கலைங்கள் நான் ஜார்ஜ் குட்டி இல்லை. எந்த முதலியார்? நான் வெள்ளாள முதலியார். I'm sorry. நான் ஜோதியன் நினைச்சு. ஒரு போலீஸ் ஆபீசர் வழியறத பாரு. ஜோதி, நான் புறப்படுறேன். மழை பெய்யுது. பரவாயில்ல, நான் போயிடுறேன். அண்ணே, இவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் ப்ளீஸ். பரவாயில்ல, நான் எப்படியாவது போயிடுறேன். எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு பர்சனல் கேள்வி கேட்கலாமா? நீங்க ஏன் இப்ப எல்லாம் டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டீங்க? ரொம்ப நல்லா ஆடுவீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. கல்யாணம் காட்சின்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? ஏங்க ஏன் அழுறீங்க? என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா? I'm sorry. ஹலோ, என்ன தெரியுதா? ஓ, ஐம் சாரி. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல? கண்ணு தெரியாட்டினங்க, காது கூடவா கேட்காது. நீங்க ஜோதி தானே? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. இது என்னங்க, ஒரு தடவை உங்களை தடவி பார்க்க அனுமதிச்சீங்கன்னா உங்க நேரத்தை கூட சொல்லிடுவேன். என் நேரம் ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆமா, இப்ப எங்க போறீங்க? கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு. நானும் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க போலாம். உங்களுக்கு பரவாயில்ல, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, உங்களுக்கு பெருவில இருந்தே கண்ணு தெரியாதா? என்னங்க? இல்ல, உங்களுக்கு பெருவில இருந்தே கண்ணு தெரியாதான்னு கேட்டேன். ஆமாங்க. ஐயோ பாவம். இந்த ராத்திரி பகல் மேடு பள்ளம் எதுவுமே தெரியாதா? மேடு பள்ளம் எல்லாம் இந்த குருடன் கொண்டுதாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நான் வந்தது ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொன்னேன். இப்படி வாங்க. வாங்க. எங்க இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இது கோயில் போற வழி மாதிரி தெரியல. இது குறுக்கு வழி. நேர் வழியில போயிடலாங்களே. ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைங்க. அப்ப வாங்க. என்னங்க மலைங்கலமா இருக்கு? முருகன் கோயில் மலை மேலதான் இருக்கும். பழனிக்க போயிடுற போல இருக்க. போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். கோயில் வந்தாச்சு, நீங்க உள்ள போயிட்டு வாங்க, நான் இங்கே நிக்கிறேன். கோயில் வந்தாச்சா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இதான் கோயிலா? ஆமாங்க.
முருகன் கோயிலுங்க. இந்த வேலு மயிலு அவரேதான். இந்த கோயில் புது மாதிரியா இருக்கே. ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்களேன், கண்ணு தெரியாத உங்களுக்கு தெய்வம் தெரியும். சாமி தான் எல்லார்ட்டும் இருக்காரு. நான் இங்க இருந்தே கும்பிட்டுறேன். முருகா ஞான பண்டிதா, நீ தான் என்ன காப்பாத்தணும். சாமி கும்பிட்டாச்சுங்க, போலாம். நாங்கெல்லாம் கூட்டிட்டு போனா கோயிலுக்குள்ள போக மாட்டீங்களா? அப்படி இல்லைங்க. அப்ப போங்க. போகணுங்கிறீங்களா? ஆமா, போங்க. ஐயா, உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு. ஹலோ, யாரு? நான் தங்கராஜ் பேசுறேங்க. என்னப்பா, என்ன விஷயம்? கவுன்சில்ல என்ன மெம்பரா போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க தயவு தாங்க. ரொம்ப நன்றிங்க. என்னப்பா பெரிய இது? சரி, அப்புறம் பார்க்கலாம். ஐயா, உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வர சொல். எட்டி நின்னு பேசிட்டு இருந்தவன் கிட்ட வந்துட்டான்ப்பா. வரட்டுமா பெரிய தம்பி? வந்தவன் பிடிக்க வரான்னு நினைக்கிறேன். மாட்டிக்க கூட வந்திருக்கலாம்ல. ஐயா உங்களை வர சொன்னாரு. ஐயாவை பார்க்க மாலையோட போலாம், துப்பாக்கியோட போக கூடாது. அவ்வளவுதானே? வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் நம்ம குதிரைங்கிறா பாக்குறீங்களா? வாங்க. இது பேருதான் கல்யாணி. ஆரம்பத்துல கொஞ்சம் அடங்காம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா, பொட்டி பாம்பு அடங்கிருச்சு. அடங்காட்டி என்ன பண்ணுவீங்க? சுட்டுடுவீங்களா? ஆமா, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் தம்பி? இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு சொன்னாங்க. அதான் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க? நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமான்னு கேக்குறீங்களா? நல்லா பேசுறீங்க தம்பி. எப்படிப்பா இருக்குது? அப்படியே தாங்க இருக்கு. பாத்தீங்களா தம்பி, ஒரு அடி தப்பா எடுத்து வச்சது கால் போயிருச்சு. இப்ப இதை சுட்டு தள்ளணும். எங்களுக்கும் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. சட்டத்தை மீறி யாராவது ஒரு அடி எடுத்து வச்சா கூட புடிச்சு உள்ள தள்ளிடுவோம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதுல்ல. என் சட்டத்தை பத்தி நான் பேசுறேன், உங்க சட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. சட்டம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அது நியாயமாவும் தர்மமாவும் இருக்கணும். இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். பாத்தீங்களா? இவனை விட வீராப்பா பேசுற இன்ஸ்பெக்டரே காணாம போயிட்டான். இவன் பெருசா பேச வந்துட்டான். பெரியார் வீட்டுக்கு வந்துட்டு யாரும் வெறுங்கையோட போனது கிடையாது.
மனசுல என்ன பெரிய ரோமியோ நினைப்பா? நான் எங்க போனாலும் ஏன் பின்னாலே சுத்திக்கிட்டு வரேன்? அது வந்து உங்களை லவ் பண்றீங்களோ? மூஞ்சிய பாரு. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னொரு தடவை இப்படி என் பின்னால சுத்திட்டு வந்தேன், எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கம்பி என்ன வச்சிருவேன். சட்டையும் பேண்டையும் மாட்டிட்டு சைட் அடிக்க வந்துட்டான் பொறுக்கி பையன். ரொம்ப இல்லைன்னா ஏன்டா இப்படி அலையறீங்க? இப்படி மானம் போறதுக்கு பேசாம நாக்கு பிடிங்கிட்டு சாகலாம். இத பாருமா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி, செல்வம் அவன் பின்னாடி வருது பிடிக்கலன்னா முத நாளே அது கையை தொட்டிருக்க கூடாது. பொம்பளை தொட்டுட்ட விட்டுட்ட பாவம், சின்ன வயசு, அது மனசுல பட்டுடுச்சு. அதுக்கு என்னமோ அண்ணன் கிட்ட சொல்லுவேன் அண்ணன் கிட்ட சொல்லுவேன் மிரட்டினா ஜோதி என்ன திட்டிடுச்சு. அதுக்கு என்ன பிடிக்கலன்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கு. பாட்டில வாங்கி குடிச்சிட்டு செம்மண் மேட்ல விழுந்து கிடக்கு. தற்கொலை அது இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. தற்கொலையா? ஆமா. அப்படி எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீயாமா பதில் சொல்லுவ? அது அநியாயமா அல்பாயுஸ்ல உயிரை விட்டுட்டா நீயா திருப்பி தருவ? யோ, நீ சொன்ன மாதிரி நடிச்சிட்ட. முதல்ல காசு அடியா. காயா பழமா? போ, முதல்ல காசு அடியா. வந்தாதான் தருவேன். யோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரோஜா தேவி மாதிரி நடிச்சிட்டு வந்திருக்கேன். தர மாட்டாரா? தராட்டி போயா, நான் அவகிட்ட போய் பேசிக்கிறேன். யோ, வந்துட்டாயா வந்துட்டாயா. காசடியா காசடியா காசடியா. இன்னைக்கு நைட் வாத்தியார் படம். இந்த சீக்கிரத்தை காலி பண்ணு. போக மாட்டேன் போயா. அம்பாளுக்கு அர்ச்சனை நடக்கும்போது என் மனசுல பளிச்சுன்னு ஒண்ணு பட்டுச்சு. நீ கல்யாண குரத்துல மாலையும் கழுத்துமா நிக்கிற மாதிரி. உங்க உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதோ நிக்கிறானே, இவனை பத்திதான் என் கவலையே. கோயிலுக்கு வந்தாலும் என்ன பத்தி தான் கம்ப்ளைண்டா? இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? செல்வத்தை பத்தி நீங்க வீணா கவலைப்படாதீங்க. அவன் நிச்சயமா நல்லா வருவான். அப்படி சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ற? ஏற்கனவே ஒரு மாதிரி, இப்ப நீ வேற சொல்லிட்டியா? இனிமே கேட்கவே வேண்டாம். நான் வரேன். இந்தாடா விபூதி வச்சுக்க. அதெல்லாம் வேணாம். வா போலாம். வாமா. ஹலோ, உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இங்கே கேட்கலாமா? நான் ஒரு போலீஸ்காரன். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அதனால நேரடியாவே கேட்க விரும்புறேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கேன். இதை சொல்ல நான் ஏன் இவ்வளவு தயங்குறேன்னா, என்னோட ஒரு வார்த்தை கூட உங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜோதிக்கு நாளைக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் அவனும் ஆம்பளையா இருந்தா கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா தாய் இல்லாத ஒரு பொண்ணை வளர்த்தி ஆளாக்க இந்த போலீஸ்காரனால முடியாது. She needs a mother. And I would like a companion. உங்க முடிவை நான் மதிக்கிறேன். ஆனா ஏன் மறுக்கிறீங்கன்னு காரணத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிறதுனாலயா? வேற மதத்தை சேர்ந்தவங்கிறதுனாலயா? உங்க கையை பிடிக்க இந்த சாதாரண போலீஸ் ஆபீசருக்கு தகுதி இல்லைன்னா? தகுதி இல்லாதவனா தான். ஏன் அப்படி சொல்லுங்க? கல்யாண காட்சிகள் அருகதை இல்லாதவனா? பேர்ல தான் துளசி, ஆனா பூஜைக்கு இருக்காது. நான் உங்களை அப்படி நினைக்கலையே. வேண்டாங்க, பிளீஸ் பிளீஸ். ஏன் சொல்லுங்க. தைரியம்னு சொல்லுங்க.